இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ஜல்லித்தோப்புன்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்க கடலை பார்த்த உடனே வீடியோ எடுக்கணுன்றத மறந்து குளிச்சிட்டோம். இருந்தாலும் வீடியோ எடுக்காம போக முடியாதுல்ல. ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம தென்னையில உள்ள வேர்பகுதி வந்து ஆணி வேர் தொகுப்பு கிடையாது. 4000 இருந்து 7000 வரை வந்து பக்க வேர்கள், அந்த ஜல்லி வேர்னு சொல்லுவாங்க, பக்க வேர்களை பிடிச்சிதான் அந்த மரம் நிற்கும். அதாவது ஒரு பானை, உதாரணத்துக்கு ஒரு பானை மாதிரி எடுத்துக்கணும். அந்த பானையில வந்து சுத்தி கட்டி நிறுத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இந்த மரம் நிக்குது. பாத்தீங்களா, வேற பாத்தீங்களா? இப்ப இதுல ஆணிவேர் தொகுப்பு கிடையாது. இப்ப சுத்தி இதுல உள்ள மண்ணு ஃபுல்லா வந்து எடுத்துட்டா என்ன ஆகும், மரம் சாஞ்சிரும். ஆணிவேர் வந்து பிடிமானம் கிடையாது. இதே மாதிரிதான் நம்ம ஊர்கள்ல என்ன அப்படின்னா, தண்ணியை வந்து நேரடியா அதோட தூர்க்கே பாய்ச்சிரும். அப்படி பாய்ச்சறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, மரம் வந்து கொஞ்சம் பலமா காத்தடிச்சா ஒடிஞ்சு கீழே விழுந்துரும். நம்ம தண்ணி எங்கதான் பாய்ச்சணும் அப்படின்னா, மரத்துல இருந்து ஒரு 3 அடியில இருந்து 5 அடி மரத்துல இருந்து, அதாவது உறிஞ்சு வேர்கள் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, மரத்துல இருந்து ஒரு 3 அடிக்கு அந்த பக்கம் 3 to 5 அடியில தான் வந்து அந்த உறிஞ்சி வேறு, இள வேர்கள் இருக்கும். அதாவது வெள்ளை கிட்ட இருக்குல்ல அந்த வேர்கள். அப்ப அந்த வேர்களுக்கிட்ட தான் வந்து தண்ணி பாய்ச்சணும், உரம் வைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், நேரடியா வந்து தூர்லயே வந்து தண்ணி பாய்ச்சிருவோம். அப்ப மற்ற வேர்கள் வளராம என்ன ஆகும், அப்படியே ஒரே இடத்துல இருந்துக்கிறோம். அப்போ காத்து அடிச்சுது அப்படின்னா மரம் ஈஸியா வந்து